திருப்புகழ் 154. சகடத்தில் குழையிட்டு ஏற்றி குழலுக்குச் சரம் வைத்து ஏற்றி புலகித்து குவளை கண் பொன் கணை ஒத்திட்டு உழலச் சுத்தி தரள பல் பவளத்து ஒட்ட களவ ஒட்டுதல் இட்டு அத்திக் குவடான தன துத்தி படிகம் பொற்பு இட்டு அசைய பெள் பசலை துப்பு கொடி ஒத்திட்டு இடையில் பட்டை தகையில் தொட்டு உகள பச்சை சரணத்துக்கு இயலச் சுற்றி சுழல் இட்டு கடனை பற்றி கொழுமாதர் சுகமுற்று கவலைப்பட்டு பொருள் கெட்டு கடை கெட்டு சொல் குளறிட்டு தடி தொட்டு ஏற்றி பிணி உற்று கசதிப்பட்டு சுக துக்கத்து இடர் கெட்டு உற்று தளர்பட்டு கிடைப்பட்டு உப்பி கிடைநாளில் சுழலர் சக்கிரியை சுற்றிட்டு இருக கட்டி உயிரை பற்றி கொள் உக பற்பலரை கட்டி கரம் வைத்து தலையில் குத்தி சுடு கட்டை சுடலை கட்டைக்கு இரையிட்டு பொடிபட்டு உட்கி ஜடமாமோ திகுடத்தி குகுடட் டுட் டமடட் டமடட் டிக்குட் டிமிடிட் டிமிடிட் டிக்கு தொகு தொக்கு தொகுது தொக்கு ஜகனக்க ஜகன செக்கு தகுடத்த தகுட தட்டு தட்டுட்டு இடி பேரி திமிலை கைத்துடி தட்டு எக்கை பகடு இட்டு பறை ஒத்த கண் திகை எட்டு கடல் வற்றி தித்தர உக்க திரி எட்டு தைத்தியர்க்கு சிரம் இற்று உட்க சுரர் பொன் பூச்சொரிய கை தொட்டிடும் வேளா பகலை பல் சொரிய தக்கன் பதிப்புக்கு அட்டு அழலிட்டு தின்புறம் மட்டி கழை வில் புட்பு சரணை சுட்டு அயனை கொத்தி பௌரி கொள் பரமர்க்கு சத்குரு பொருளை கற்பித்து அருள்வோனே பவள பொன் கிரி துத்தி பொன் தன கொச்சை கிளி சொல் பற்றி பரிவுற்று கமல புட்பத்து இதழ் பற்றி புனர் சித்திர பொன் படிகத்து பவள பச்சை பதமுத்து பழனி சொக்க பெருமாளே தைத்தியர்க்கு சிரமிற்று உட்க சுரர் பொன் பூ சொரிய கை தொட்டிடும் வேளா பகலை பல் சொரிய தக்கன் பதிப்புக்கு அழல் இட்டு தின்புறமட்கி கழைவில் புட்பு சரணை சுட்டு அயனை கொத்தி பௌரி பரமர்க்கு சத்குரு ஒத்து பொருளை கற்பித்து அருள்வோனே பவள பொன்கிரி துத்தி பொன் தன கொச்சை கிளி சொல் பற்றி பரிவுற்று கமல புட்பத்து இதழ் பற்றி புனர் சித்திர பொன் படிகத்து பவள பச்சை பதமுத்து பழனி சொக்க பெருமாளே திகுடத்தி குகுடட் டுட் தகுடத் தகுடட் டிட்டுட் என்று இடியை போல் ஒலிக்கும் பேரிகை வாத்தியம் திமிலை பறை சிறிய உடுக்கை தட்டி எழுப்பும் ஒலி உடைய பறை என்பவை எல்லாம் ஒலிக்க இடமகன்ற திசைகள் எட்டிலும் உள்ள கடல்கள் வற்றி தீயை வெளிப்படுத்த தளர்ந்து 8 மலைகளும் நிலை குலைந்திட அசுரர் தலை முறிந்து அஞ்ச தேவர்கள் மலர் மழையை பொழிய திருக்கையில் வேலெடுத்தோனே கதிரவனின் பற்களை தகர்த்தும் தக்கனின் வேள்விச்சாலை உள்புகுந்து அங்கே அவனை கொன்று அவனது தலையில் தீயிலிட்டும் திண்மையான திரிபுரத்தை அழித்தும் கரும்பு வில்லையும் மலரம்பையும் உடைய காமனை சுட்டும் நான்முகனின் தலையை கிள்ளியும் நடனமாடும் சிவபிரானுக்கு சிறந்த குருவாய் அமைந்து பிரணவப் பொருளை உபதேசம் செய்தவனே பவள பொன்மலையை போல் தேமலுடன் கொச்சை மொழியையும் உடைய கிளி போன்ற சொல்லில் ஆசை வைத்து அன்பு பூண்டு அவளது தாமரை பூ போன்ற இதாமுதத்தை பற்றி உண்டு மகிழ்ந்த பெருமாளே அழகிய பொன் பளிங்கு மப்பவளம் மரகதம் இன்ப முத்து என்பன போல் மனத்துக்கு இனிய பெருமாளே சக்கரத்தை போன்ற வடிவமுடைய காதணியை பூண்டு பார்த்தவர் மனத்தை தூக்கியும் கூந்தலில் மலரை சூடி பார்த்த உள்ளத்தை தாக்கியும் உலகம் கொண்டு குவளை மலர் போன்ற கண்கள் அழகிய அம்புக்கு நிகராகும்படி சுழல குற்றமில்லாத வெண்முத்துக்கள் போன்ற பல்கள் பவளம் போன்ற உதட்டுக்கு அருகில் விளங்க சாந்து அப்பி பூசப்பட்ட யானையை போன்றதும் மலை போன்றதுமான கொங்கை சுணங்கோடு படிகத்தின் அழகு வாய்ந்து விளங்கும் பொது மகளிரோடு கூடி
அவர்தம் இன்பத்தை பெற்று பின்பு கவலை அடைந்து பொருள் யாவும் அழிந்து போக முழுதும் கெட்டு மொழியும் குளறி தடியை எடுத்து ஊன்றி நடக்க வேண்டி நேர்ந்து தத்தி தத்தி நடந்து பிணிவரப் பெற்று துன்பமடைந்து சுகதுக்கமான குப்பைமேடு குலைந்து போன நிலையை அடைந்து, அதாவது நல்லுணர்வு அற்று தளர்ந்து படுக்கை இடமாய் படுத்து கிடக்கும் நாளில் சுழந்து திரிந்து வரும் யமதூதர்கள் சக்கிரியால் பாம்பு போன்ற கயிற்றால் அழுந்த கட்டி எனது உயிரை பறித்து எடுத்து கொண்டு போவர். அவ்வாறு போகும்போது உறவினர் பலர் என் உடம்பை கட்டி அணைத்தும் கைகளால் தலையிலே அடித்து கொண்டும் துன்பத்தை புலப்படுத்திக் கொள்வர். எரிகின்ற என் உடல் சுடுகாட்டில் அடுக்கி வைத்த விறகு கட்டைகளுக்கு இரையாயாகி இறுதியில் பொடியாகி சாம்பலாய் ஆகும் என அஞ்சக்கூடிய இந்த உடல் விரும்பத்தக்கதாகுமோ? இல்லை என்றவாறு அந்நாளில் யமதூதர்கள் வந்து என் உயிரை கொண்டு போகும் அந்நாளில் நின் திருவடி தந்து என்னை காத்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்.